உருளைக்கிழங்கை வைத்து எப்படி ஒரு வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஊற வைத்த கடலைப்பருப்பு, இந்துப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலை எண்ணெய். இப்போ இந்த பொருட்களை வச்சு எப்படி ஒரு வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடலைப்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்போட உருளைக்கிழங்கு, மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், இந்துப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வடை மாவு பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலில் வடை சுடுற அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இந்த வடை மாவை தயார் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவோட பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாவை வடைய மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாவு அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து அரைங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல வந்து அரைக்கும் போது தண்ணி அதிகமாக வெளியில் வரும். அதனால் கடலைப்பருப்புலலாம் தண்ணி இல்லாமல் பார்த்து அரைங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வடை போட வராது. இப்போ இந்த வடை செவந்து வந்துருச்சு. இந்த செவந்த வடைகள் எல்லாம் எடுத்துடலாம்.